என்னங்க கார் ரிப்பேரா? இல்லைங்க, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஓ, பெட்ரோலா? என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன். நீங்க யாரு? நான் ஒரு டாக்டர். என் பேர் மாலதி. எங்க அண்ணா ஒரு இன்ஜினியர். புதுசா இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கோம். வடக்கு தெருவுல குடியிருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? துர்காலய தெருவுல இருக்கோம். என் பேர் ராதா. ராதாவா? ஆமா. பிரபல ஃபேக்டரி ஓனர் ராஜசேகரனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அண்ணா தான் அது. அவர் என் கணவர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தைங்க இருக்கா? என்ன கேக்குறீங்க? குழந்தைங்க இருக்கான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவ்வளவு ருச்சியான சமாச்சாரம் என்னது? உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க போறேன். ஐயோ, நீ சொல்றத பார்த்தா பொண்ணு பார்த்துட்டு வந்துட்ட போல இருக்கு. பொண்ணும் பார்த்தாச்சு, நிச்சயமும் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணியாச்சா? ஆமா. என்ன டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான். இந்த மாசமே தான் கல்யாணம். ஐயே, என்னம்மா விளையாடுற? அந்த பொண்ணை நான் பார்க்க வேண்டாம்? நீங்க என்னத்த பாக்குறது? எங்க அண்ணி எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க தாலியை கட்டுங்கன்னா கட்ட வேண்டியதுதான். கட்டுறேன் அது இருக்கட்டும். நமக்கு வர்ற அந்த பட்டத்து ராணி யாரு? MBBS. யாரு? டாக்டர்மா. பேர் என்ன? மாலதி. அண்ணா, அந்த பொண்ணு பேர் சொன்னது உங்க முகம் ஏன் இப்படி திடீர்னு மாறி போயிடுச்சு? நீ சொன்ன இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா விட ஏன் கேட்க? என்ன காரணம்? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒண்ணும் இல்ல. நீ இப்ப சொன்ன பொண்ணுக்கு பாஸ்கரேன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. முதல்ல அவருக்கு தான் உன்னை கொடுக்கறதா பேசி வச்சிருந்தது. அவர் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா நான் அவருடைய தங்கச்சியை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஒரு நிபந்தனை விதிச்சார். நானும் உன் கல்யாணத்துக்காக சம்மதிச்சேன். ஆனா அதுதான் நடக்காம போச்சேன். அதனால தான் உன் கல்யாணத்துக்கு கூட அவங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பல. இப்ப அவங்க முகத்துல நாம எப்படி விழிக்கிறோம்? அப்போ என் கல்யாணத்தினாலதான் உங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அப்படின்னு யார் சொன்ன? நீயும் உதவி பண்ணிக்க. கல்யாண விஷயத்துல யாராருக்கு எப்படி விதிச்சிருக்கோ அப்படித்தான் நடக்கும். இதை யாரும் தடுக்கவோ மறுக்கவோ முடியாது. நீ போய் உன் வேலையை பண்ணு. யார் நீங்க? ராதா, ராஜசேகருடைய தங்க. ஓஹோ, இங்க எதுக்கு வந்தீங்க? டாக்டர் மாலதியை பார்க்கணும். ஏன், உங்க அண்ணா வந்து சம்பந்தம் பேசி எங்க முகத்துல கைய பூச்சினது போதாதுன்னு இப்ப நீங்க வேற வந்திருக்கீங்களா? அடடே, வாங்க வாங்க. அண்ணா, நான் சொன்னனே ராதா, அது இவங்கதான். தெரியும். இது எங்க அண்ணா. நீங்க யாருங்கிறது எங்க அண்ணா சொல்லிதான் எனக்கு தெரியும். தெரிஞ்சிட்டீங்கல்ல, இப்ப நீங்க போகலாம். உங்க அண்ணா ரொம்ப கோபமா இருக்காங்க போல இருக்கு. வேற எப்படி இருப்பாங்க? உங்க அண்ணன் எங்களுக்கு செஞ்ச அவமானத்தை நினைச்சா சந்தோஷமா உண்டாகும். ஒரு பெரிய மனிதர், பிரபலமானவர், ஃபேக்டரி ஓனர், இவ்வளவு சாதாரணமாக நடந்துக்கிறது? இல்ல, நீங்க அப்படி நினைக்க கூடாது. உங்க தங்கையின் மனசுபடிதானே நீங்க நடக்கிறீங்க. ஆமா, அதே போலதான் என் மனசுபடி எங்க அண்ணாவும் நடக்க வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு. ஓஹோ, இது அவரே நேர்ல வந்து சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. வாக்கு கொடுத்துட்டு மாறினதால உங்களை பாக்குறதுக்கே அவர் வெக்கப்படுறாரு. அதனாலதான் என் கல்யாணத்துக்கு கூட உங்களை எல்லாம் அழைக்க வரல. சரி, அதே முகூர்த்தத்துல மாலதி உங்க அண்ணன் கல்யாணம் செய்திருக்கலாம் இல்ல? ஏன் மௌனமா இருந்துட்டாரு? இப்போ மட்டும் என்ன? இப்ப நான் இங்க வந்ததே அண்ணா கல்யாணத்தை பத்தி பேசத்தானே. அந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம், எதுவுமே எடுபடாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கத்தான் வேணும். நடக்கவே நடக்காது. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? அண்ணி, உங்களை இப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்காக தடப்பட்டு போன எங்க அண்ணன் கல்யாணம் மறுபடியும் நடக்கணும். மகாலட்சுமி போல நீங்க எங்க வீட்டுல அடியெடுத்து வைக்கணும். என் கையால ஆராத்தி எடுக்கணும். இதுதான் என் ஆசை. என் ஆசையை நிறைவேற்றுங்க அண்ணி. ஏன் நீ பேசாம இருக்கீங்க? எங்க அண்ணா செஞ்சது தவறுதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அண்ணி, நீங்களாவது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி. ஏமா இப்படி ட்ரபிள் கொடுக்குறீங்க? தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. எனக்காக எவ்வளவோ தியாகங்கள் செய்த எங்க அண்ணனுக்கு இந்த சின்ன உதவியை செய்யலாம். முதல் முறையா முயற்சி எடுத்து நம்பிக்கையோடு உங்க வீட்டுக்கு வந்து
என்னை ஏமாத்தி அனுப்புறீங்க. பரவாயில்லை. அண்ணா, தோல்வி அடைஞ்ச இந்த முகத்தோடு உங்களை நான் எப்படி பாக்குறது? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. இருங்கம்மா. என் கௌரவத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் உங்க கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இது என்ன பெரிய தர்மசங்கடமா போச்சு? சரி, உங்க விருப்பப்படியே ஆகட்டும். மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது. மயங்குகிறாள் ஒரு மாது, திருவாய் மொழியாலே திருவாய் மொழியாலே அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா? திருவாய் மொழியாலே அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா? மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது. மயங்குகிறாள் ஒரு மாது. தோழியர் கதை சொல்லித் தரவில்லையா? துணிவில்லையா? பயம் விடவில்லையா? தோழியர் கதை சொல்லித் தரவில்லையா? துணிவில்லையா? பயம் விடவில்லையா? நாழிகை செல்வதும் நினைவில்லையா? நாழிகை செல்வதும் நினைவில்லையா? அன்பே 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 அன்பே, அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா? மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது. மயங்குகிறாள் ஒரு மாது. பார்வையில் ஆயிரம் கதை சொல்லுவாள், படித்தவள் தான் அதை மறந்து விட்டாள். காதலை நாணத்தில் மறைத்து விட்டாள். காதலை நாணத்தில் மறைத்து விட்டாள். அன்பே 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 அன்பே, அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா? மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது. மயங்குகிறாள் ஒரு மாது. எனக்கு இப்ப அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவை. எதுக்கு?
என் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க பெரிய போராட்டம் நடத்த போறேன். அதுக்கு உண்டான செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை. எவ்வளவு? அதிர்ச்சி அடையாத, அதிகம் ஒண்ணு இல்ல, 1500. அவ்வளவுக்கு நான் எங்க போவேன்? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நயா பைசா வரனாலும் சரி, 4 மடிச்சு வச்சிருக்க 100 ரூபா நோட்டானாலும் சரி, எனக்கு வேண்டியது 1500. அப்படி இல்ல, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி, ராதா வர்றா, நீ போ. சாப்பாடு எப்படிமா இருந்தது? அடா அடா அடா, கேட்கணுமா? என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டை இப்பதாம்மா சாப்பிட்டுருக்கேன். வெத்தலைப்பா போட்டுக்கங்க. ராதா, என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, செங்கல் ராயன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காராம். அதுக்கு போட வேண்டிய முதல்ல ஒரு 1500 ரூபாய் குறையுதான். அதுக்கு என்ன, அண்ணன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன். அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இது வரைக்கும் நடந்ததில்லை, இனியும் நடக்க கூடாது. அது பெரிய தவறு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டியதில்லை. உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? அவருக்கு தெரியாம நான் எந்த பணத்துல இருந்து எப்படி எடுத்து கொடுக்கறது? ஏன், உனக்குன்னு தனியா பாகம் இருக்கும்ல, அதுல இருந்து எடுத்து கொடு. அம்மா, நீங்க நினைக்கிறபடி எனக்குன்னு தனியா எந்த பாகமும் கிடையாது. எதையும் எங்க அண்ணனை கேட்டுதான் செய்யணும். தோழர்களே, நமது தலைவரின் உண்ணாவிரதத்தை ஆதரித்து உலகத்தில் பல பாகங்களில் இருந்தும் பாத்துக்கள் வந்திருக்கின்றன. படிக்கிறேன், கேளுங்கள். சிங்கம் மிக செங்கல் ராயரே, காதலின் பொருட்டு தாங்கள் கடும்பிரதம் இருப்பதாக கம்பியில்லா தந்தி மூலம் செய்தி வந்தது. உங்கள் கோரிக்கை நியாயமானது. இறக்கும் வரையிலும் இருங்கள். இக்காலத்து உண்ணாவிரதம் மழையில் அணிந்த மத்தாப்பு பெட்டி, கவுத்து போட ஓலைவெடி, ஊசி போட பலகாரம், உதவாக்கரை விவகாரம், விளம்பராசையால் வெத்து வெட்டுக்கள் செய்யும் குத்தலாட்டம். என்னடா இது? ஒரு லெட்டர் ஆதரிக்குது, ஒரு லெட்டர் எதுக்குது? என்னப்பா சொன்னாரு? சாயங்காலம் டைம் கொடுத்திருக்காரு. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், யுத்தத்தை நிறுத்துங்கள். ஏண்டா சாயந்தரம் வந்து எனக்கு டைம் கொடுத்துருக்காரு டாக்டர். என் டயத்தை நீயே பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன வாச்சர் அனுபவம் இல்லாம பேசுறீங்க? இந்த டயம்ன்ற வார்த்தை உள்ள டைப்ரால வேலை செய்ய போகுது பாருங்க. டாக்டர் சாயந்தரம் வரையும் தான் டைம் வச்சிருக்காரு. அவர் எனக்காக உயிரியே தியாகம் பண்ணிடுவார் போல இருக்கப்பா. உனக்காக தியாகம் பண்றதுக்கு அந்த பெரும்பையிட்ட உயிரை தவிர வேற என்ன இருக்கு? போகட்டுமே, தாராளமா போகட்டும். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதை நினைச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்பப்பா. என்னடா அது வாசனை அடிக்குது? பக்கத்து கடையில மசாலோட போடுறாங்க. அட குண்டு பெருச்சாளி, பக்கத்து கடை சைக்கிள் கடையில அங்கே மசாலோட சொல்றாங்க. ஐயோ ஐயோ, அதுக்கு பக்கத்து கடையில. ஏன் இந்த நேரத்துல அவன் மசாலோட சொல்றான்? நீ ஓடி போய் கொஞ்சம் மாவு எடுத்து வைங்க, சாயந்தரம் ஒரு 7-8 மணி போல வாங்கிக்க சொல்லு. ஓடு ஓடு. தலைவரே, தலைவரே, குருவாப்பா வணங்க. செங்கல்லு, செங்கல்லு, இந்தாங்க செங்கல். ஓட ஆத்திக்கட்டு தூக்கி எறிஞ்சு நான் அடுத்த தெருவில் போய் விடுவேன். போடாத. செங்கல்லு, உண்ணாவிரதம் இருந்தது போதும். உன் உயிரை கொடுத்து என் உயிரை வாங்காத. உன்னை நான் மருமகனா ஏத்துக்கிறேன். மாமா, 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 வணக்கம் மாமா. சிரஞ்சீவியா இரு. ஆனா ஒண்ணு, உனக்கு கல்யாணம் கிடையாது. என்னப்பா இது? ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுறீங்க, வெளியில வந்த உடனே உங்க கண்டிஷனே மாறி போகுது. இங்க கேளுமா, நான் எப்பவுமே கண்டிஷனான பேர்வழி. 5000 10,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்றதாக இல்ல. 5 ரூபா 10 ரூபாயில சிக்கனமா பதிவு திருமணம், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு என்னுடைய ஐடியா. இது முன்னே நாங்க போட்டு வச்ச பிளானு. ஏன் ராணி? ஓ ராணி தான். மாமா, இப்ப நீங்க ஒரே எண்ணத்துல தானே இருக்கிறீங்க. என்ன சந்தேகம்? உங்க மூளை எங்கேயும் இல்லையே. ஏப்பா, இல்ல நீங்க இங்க தானே இருக்கிறீங்க. என்ன 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 சந்தேகம்? சரியா உங்களுக்கு புரியுது இல்ல? என்னன்னு நல்லா மாப்பிள்ள ஒண்ணு ரெண்டு தெரியாம. அப்போ உண்ணாவிரதம் வெற்றி, உண்ணாவிரதம் வெற்றி, உண்ணாவிரதம் வெற்றி. சாமானியெல்லாம் வாங்கிட்டு வந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டுமா? ஏன்னா இனிமே இருந்தா வாடகை கேட்பான். நீங்க மட்டும் எனக்கு என்ன சொந்தமா? நீங்களும் வாடகை பசங்க தரடா. போங்க, அடுத்து போங்கடா. போடா. பாத்தியாமா, சொன்னா நம்ப மாட்டேனீங்க. உண்ணாவிரதமா இது? உள்ள ஒரு ஓட்டலே நடந்திருக்கு. நடந்தது
மாதிரி ஆளு இப்படி செய்யறதும் சரியில்லை. எல்லாம் எனக்கு தெரியும்பா. காசிநாதர் வீட்டுக்கு முன்னால நீ பண்ண கலாட்டாவை பத்தி தான் ஊரே பேசிக்கிட. அவர் அனாவசியமா மிரட்டி அவருக்கு தொல்லை கொடுத்து இந்த பெண்ணை நீ கூட்டிட்டு வந்திருக்க. இந்த வீட்டுல இருந்துட்டு நீ இப்படி செஞ்சினா ஊர்ல உள்ளவங்க என்ன பத்தி என்ன பேசுவாங்க? இதுல பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? அவனுக்கு பிடிச்சவளை அவன் கட்டிக்கிட்டு வந்திருக்கான். பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல இருந்துட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஒண்ணு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க, இல்லாட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நீயே விசாரிப்பா. காசிநாதரை மிரட்டி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். இவன் இப்படி செஞ்சான்னா ஊர்ல உள்ளவங்க என்ன பேசுவாங்க? நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? என்னது உங்க கௌரவத்துக்கு பங்கமா நான் என்ன பண்ணேன்? இவங்க கௌரவம் பாதிக்குமாமே. நான் ரிஜிஸ்டர் புக்ல கையெழுத்து போட்டேன். உடனே கவர்மெண்ட் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் அதை சொல்லலப்பா. 10 பேருக்கு தெரிஞ்சு தாலி கட்டிட்டு எவ்வளவு நல்லா இருக்கும். ராஜு, இவன் ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான். திருட்டுத்தனமா கூட்டிட்டு வரலையே. இவன் செய்ததனமும் எனக்கு சரியா தான்ப்பா படுது. இதை ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி கேளு மச்சான். என்னென்னமோ மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறாரு. நீயாடா குணத்தோன்னு பேசுற? நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிற அர்த்தத்துல அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்றாரு. ஏன் ராஜு, அப்படியே சொன்ன? ஆமா, ஆனா இவங்க சொல்ற அர்த்தத்துல சொல்லல. நீயும் ராதாவும் சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய அமைதிக்கு பங்க விளைவிக்கும்படியா இவங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வந்து. நீ உன் தங்கையோட இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறியோ அத போலவே இவங்களும் என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் நாங்க எல்லாருமே இந்த வீட்டு விட்டு வெளியே போக வேண்டியது. அண்ணா, எல்லாரும் இங்கே இருக்கு. வெரி சாரி. ராதா, ராதா. ஓ மாலதி, நீ ரெடி ஆயிட்டியா? வெரி குட், வெரி குட். ராதா, இந்தா, இது உனக்கு, இது மாலதி. அன்னைக்கு இந்த புடவை நல்லா இருக்கும் போல் இருக்கேன். அண்ணி, இதை நீங்க வச்சுக்கோங்க. இதுல ஒண்ணு வித்தியாசம் இல்ல. ஒரே விலை தான், ஒரே ரகம் தான். மாலத்தி நிறத்துக்கு தகுந்த கலரா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இருக்கட்டும் அண்ணி, இதை நீங்க வச்சுக்கோங்க. ஆல்ரைட். 2000 ரூபாய் கொண்டுட்டு போனேன். 2 புடவை வாங்கினேன். மிச்சம் இருக்கு, பில்லு இருக்கு. சரியா இருக்காரு, எண்ணி பாருங்க. மாலத்தி, நீ சீக்கிரம் புறப்படு. எங்க? என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல அவர் டாக்டருக்கு நிச்சயதார்த்தம். நான் ஒன்னையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நமக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஐ எம் வெரி சாரி. இன்னைக்கு 5 மணிக்கு டவுன் ஹால்ல டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அதுல நான் அவசியம் கலந்துக்கணும். உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்ல. உன்னை கூட்டிட்டு வரதா பிராமிஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை நீங்க நேத்து என்கிட்ட சொல்லிருக்கூடாது. என் ப்ரோக்ராம் நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன். நீ அவசியம் போய்தான் தீரணும் இல்ல? ஆமா. ஆல்ரைட், நீ போ. அப்ப நீங்க? ஹலோ மிஸ்டர் ரத்னம். ஆமா, நான் தான் ராஜசேகரன் பேசுறேன். ஆமா, நானு இப்போ வீட்டுக்கு வர முடியாது ஆமா, வர முடியாது போல இருக்கு. என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. மன்னிச்சுக்கோங்க. காரியம் நடக்கட்டும், நான் அப்புறம் வந்து பாக்குறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. பூ வச்சுக்கமா, உனக்காகவே என் கையால கட்டிக்கிட்டு வந்தேன். என்ன விழுந்து விழுந்து தேடுற? அவங்க ஒரு சேலை வாங்கிட்டு வந்தாங்க, அதை காணும். இங்கதானே வச்ச? ஆமா. எங்க போச்சா? வேற யார் இங்க வரலையே? ஓ ஆமா ஆமா, நீ குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான்ல பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப ராதா தான் அவன் அரைச்சு வந்தா. ஒருவேளை அவ எடுத்திருப்பாளோ? இருக்கும் இருக்கும். அந்த சேலை மேல அவளுக்கு ஒரு கண்ணுதான். ஏன்னா அவங்க அண்ணன் அவளுக்காக தனியா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தது இல்ல. குடுக்கிற மாதிரி குடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா போல இருக்கு. அண்ணி, டிபன் ரெடி. ராதா, உனக்கு அந்த சேலை தான் வேணும்னா என்ன கேட்டுற கூடாது?
எந்த சேலை? ஒண்ணும் தெரியாத பாப்பா. அம்மா என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு தெரியாம பீரோ திறந்து ஏன் சேலை திருட உனக்கு எவ்வளவு தைரியம்? சேலை திருடனா? அண்ணி என்ன அண்ணி? ஒத்து சாவி இடுப்புல சொருகிக்கிட்டு கொல்லையில் இருக்கிற வேலைக்காரியில இருந்து தெருவில் நிக்கிற கூர்க்கா வரையில அதிகாரம் பண்ணிட்டு அலையிற ஒரு பொறுப்புல பொம்பளை செய்யற வேலையா இது? எனக்கே வெக்கமா இருக்கு. அம்மா காலங்காத்தால என்ன ஏன் இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? யார் சேலையை யார் எடுக்கிறது? என் வீட்டு சொத்தை நானே திருடுறதா? கேட்டியாமா? அவ வீட்டு சொத்தான். சேலைய பத்தி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லங்கிறதே அப்படி சாடையா சொல்றான். பேச்சுக்கு பேச்சு குதர்க்கம் கண்டுபிடிச்சா நான் என்ன செய்வேன்? ஆமாண்டிமா, நாங்க குதர்க்கம் பண்ணிக்கிட்டு தான் வயிறு வளர்க்குறோம். நீ ஏன் சொல்ல மாட்ட? இப்ப ஏன் அழற? உன்னை யாரு என்ன சொன்னா? அப்பா வீடுக்கு கண்ணீர் நெத்தியிலங்கிறது சரியா தாண்டிமா இருக்கு. அடாடாடாடா, பொழுது விடியறதுக்குள்ள உங்க போராட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சா? மாலதி, என்னைக்கு கலாட்டா? ஏன் என்னன்னு கேட்க இந்த வீட்டுல நான் ஒருத்திதான் இருக்கேனா? செய்யறத செஞ்சுட்டு பசு மாதிரி நிக்கிற உங்க தங்கச்சி கண்ணுக்கு தெரியல? அவளையே கேளுங்க. அதை என்ன கேக்குறது? நீயே சொல்ல. நானே சொல்றேன், அண்ணியோட சேலையை நான் திருடிட்டேனோ. யார அப்படி சொன்னா? நான் தான். தெரியாம எடுக்கிறதுக்கு பேரு திருட்டு இல்லாம வேற என்னவா? மாலதி, இவ்வளவு பெரிய மாளிகை இவ்வளவு சொத்துக்கள் உண்டாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் தங்க. அந்த தங்கத்தை பார்த்தா நீ திருடுங்கிற. தடைப்பட்டு போன நம்ம கல்யாணம் மறுபடி நடந்து நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க காரணமா இருந்தது யார் தெரியுமா? இந்த தியாகவன். அவளை பார்த்தா நீ திருடுங்கிற. அவளுக்கு தேவையா இருந்த கேவலம் உன்னுடைய படவையா திருடணும். அண்ணாண்டு சொன்னா 1000 பட்டு படவைகளை கொண்டுட்டு வந்து கொட்டறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். போதும், உங்க தங்கச்சிக்கு நீங்க சூட்டுற புகழ் மாலை. புகழ் மாலை இல்ல மாலதி, பாச மலர ரத்த நார்ல வச்சு தொடுத்த தியாக மாலை. என்ன காலையில மாலையை பத்தி கலாட்டா? ஓஹோ, எங்க அம்மா இருக்குதா? அதான பார்த்தேன். என்னடா நெருப்பு இல்லாம புகையாதேன்னு. என்ன விஷயம்? நம்ம மாலதியோட புடவை திருட்டு போயிடுச்சாண்டா. அத பத்தி விசாரணை நடக்குது. ஓஹோ, இந்த சேலையா? இது எங்க இருந்தது? எங்க இருக்கும்? எங்க அம்மா பொட்டியில. சிவ சிவா, இது என்ன சதி? யாரா இந்த புடவை என் பொட்டியில வச்சது? ஜக்கம்மா. அம்மா, என்ன இப்படி பழி வாங்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? நான் என்ன குற்றம் செஞ்சேன் உங்களுக்கு? உட்கார வச்சு சோறு போடல. தராதரம் தெரியாத உங்களை எல்லாம் அந்த வீட்டுல இருக்க வச்ச பாரு, அது என்னுடைய குற்றம் தான். என்னப்பா இங்க சத்தம்? வாதம்பி, நல்ல சமயத்துல வந்தேன். உன் பொண்டாட்டி மாலதி புடவைய திருடி ஏன் பொட்டியில வச்சுட்டு எல்லாரும் மத்தியிலையும் என்ன திருடிங்கிறா. அம்மா, இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னீங்க நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. ராதா, கடைசியில உங்க பணத்தை வர காட்டிட்டீங்கல்ல? ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நினைக்கிறதானே? நிச்சயமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தது தானே. எங்க அத்தை இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னு என்கிட்ட நேர்ல சொல்றது. நானே அவங்களை கௌரவமா வெளியே கூட்டிட்டு போயிடுறேன். அதை விட்டுட்டு தங்கச்சி அண்ணனுமா சேர்ந்து தர்பார் நடத்தி எங்க அத்தை இப்படி அவமானப்படுத்தணுமா? ஆனந்தா, உங்க அத்தைங்கிற காரணத்துக்காக அவங்க செய்த தவறை நீ மறைக்க பாக்குறேன். தங்கைங்கிற காரணத்துக்காக நீ எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு சொல்ல கொடுக்குறேன். தாலி கட்டின மறு நிமிஷமே அவ இன்னொரு குடும்பத்துக்கு சொந்தக்காரியாட்டாங்கிற மறந்துட்டியா? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. அச்சது தூவி ஆனந்த கண்ணீர் விட்டதோடு அண்ணன் தங்க பாசம் விட்டு போயிடுமா? உங்க பாசமும் வேண்டாம், மோசமும் வேண்டாம். வரப்பட தம்பி. அம்மா, ஒரே மரத்துல கூடி இருக்கிற பறவைகள் மாதிரி இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலகலன்னு சிரிக்கிற சத்தம் உங்க காதுக்கு வெறுப்பா இருக்கா? எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற அந்த உன்னதமான காட்சி உங்க கண்ணை உறுத்துதா? இதுதான் உங்க மருமகன் குடும்பத்துக்கு நீங்க செய்யற நன்மையா? இதுக்காக தான் இங்க வந்தீங்களா? அவர் என் கணவர். என்னை அழைப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதை பற்றி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை? நீங்கள் யார்? போதும். எத்தனையோ மன போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த என் கணவருக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை இதுதானா? அவருடைய இன்ப துன்பத்தில் சம பங்கு கொண்ட நான் ஒருத்தி இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு கண்டபடி பேசுவதற்கும் கை நீட்டி அடிப்பதற்கும் தானே அவரை வீட்டோட மாப்பிளையாக வைத்துக் கொண்டீர்கள். உங்களிடம் அடி வாங்கக்கூடிய அளவிற்கு அவர் தன் மரியாதையை இழந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பது முன்பே தெரிந்திருந்தால் நான் அவரை மணந்து கொண்டிருக்கவே மாட்டேன். நீங்கள் செய்து தவறுன்னா தவறு. அம்மா, ஒரே வார்த்தை, இது எங்கள் குடும்ப விஷயம். 1000 இருக்கும். ஒவ்வொன்றிலும் நீங்கள் தலையிட்டு குழப்பம் உண்டாக்குவதை நான் விரும்பவில்லை. போங்கள் இங்கிருந்து, போங்கள். அண்ணா, ராதா,
என்ன மன்னிச்சிடுமா. அண்ணா அப்படி சொல்லாதீங்க அண்ணா, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அவர் அடிபடுறத பார்த்து என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல. அதனாலதான் ஆவேசத்துல ஏதோ பேசிட்டு. அதே மாதிரி தாம்மா, என் கண் முன்னால நீ இம்சப்படும் போது என்னால எப்படிமா சகிக்க முடியும்? அந்த வெறியில தான் என்னையும் அறியாம. அதை தவிர ஆனந்தம் மேல தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாதுமா. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நல்லா வச்சிருக்கணுங்கிறதுக்காக நான் அவங்கிட்ட எவ்வளவு தூரம் பயந்து பயந்து நடந்துக்கிறேன் தெரியுமா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுமா. எப்படியாவது நீதான் உன் புருஷனை சமாதானப்படுத்த. ராதா புறப்படு. எங்க வீட்டுக்கு. ஏன் உங்க வீட்டுக்கு போகணும்? மிச்சம் மீதி இருக்கிற என்னுடைய மரியாதையும் மானத்தையும் காப்பாத்திக்கிறது. ஆனந்தா, ஆத்திரத்துல மனுஷன் அறிவை இழக்கிறது சகஜம். இழந்துட்டேன். என் தவற உணர்ந்து எனக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ராதாவோட புருஷங்கிறதும் என்னை விட அது விஷயத்துல உனக்கு தான் உரிமை அதிகங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். நடந்ததை மறந்துட ஆனந்தா, என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சு. இந்த பாருங்க, ஏன் உங்க மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிறீங்க? அவங்க போறதுன்னா போகட்டுமே, யார் வேண்டாம்னு சொல்றது? அத்தை என்னராயா புறப்படுங்க. ஆனந்தா, தயவு செஞ்சு நான் சொல்றதுக்கு, என் தங்கையை விட்டு பிரிஞ்சு என்னால வாழ முடியாதுங்கிறதுனால தானே உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க முடியா கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி செய்யலாமா? இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு? சரிதான், மாமியா விளக்கு மாத்துல கூட்டும் போது மருமகன் காலில் பட்டுட்டுதான். என்னான்னு கேட்டதுக்கு நீ வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளை தானே, பரவாயில்லன்னு சொன்னாலாம். அது போல இல்ல இருக்கு நீ சொல்றது. இது தெரிஞ்சுதானே காலையில மாமனார் வீட்டுல இவ கழுத்துல தாலியை கட்டிட்டு மத்தியான சோத்துக்கு இங்க வந்துட்டேன். என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு அண்ணன் அடிப்பாரு, நாளைக்கு உங்களை அடிப்பாரு. ஏன்னா நாம எல்லாம் அவர் வீட்டுல இருக்கிறோம் இல்ல? நீங்க புறப்படுங்க. என்ன தம்பி யோசனை பண்ற? நம்ம இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அவமானதான். புறப்படு. அம்மா, நீங்க என்னை விட வயசுல பெரியவங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், குடும்பம்ங்கிறது கேவலம் ஒரு செதறு தேங்காய் இல்ல. அது பத்திரமா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அழகான கண்ணாடி பாத்திரம். ஆத்திரத்துல அதை போட்டு உடைக்க சொல்லி உபதேசம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இப்ப பாரு, நான் இப்ப மச்சனைங்கிற முறையில பேசவே இல்லை. பழைய நண்பங்கிற உரிமையோட பேசுறேன். நீ எது வேணும்னாலும் செய்ய, வீட்டை விட்டு விட்டு வெளியே போகவே போகாது. ஏன் என்னுடைய சுயமரியாதை உங்ககிட்ட அடகு வச்சுட்டு நான் ஒரு அடிமையை போல இந்த வீட்டுல இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? ஐயோ ஆனந்தா, இவ்வளவு நாள் பழகியும் என்னுடைய உள்ளத்தை புரியாமே இருக்கேன். உலகத்தை பத்தி உனக்கு தெரியாதா? நாம வீட்டுக்குள்ளேயே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா வெளியில உள்ளவங்க அதை பார்த்து புறாமப்படுவாங்க. நாம அழுதுகிட்டு இருந்தோம்னா கெட்டு போயிட்டோம்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க. நீ என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டேங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா பிறகு நான் இந்த ஊருக்குள்ள தலை நீட்டு நடக்க முடியாதா? தலை நீட்டு நடக்க முடியாது. மச்சான் கூட மதிக்காம எங்க பிள்ளை அடிக்கும் போது எங்க பார்த்தா இந்த புத்தி? யாரா தம்பி? அத்தை நீங்க பேசாம இருங்க. ராஜு, நீ சொல்றதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். ஆனா ஆரம்பத்திலிருந்தே நமக்குள்ள விரோதமும் வேற்றுமையும் உண்டாயிடுச்சு. அது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வந்து முத்தி போச்சு. இப்ப நாம 2 பேரும் 2 துருவங்கள் ஆயிட்டு. இனிமே நாம ஒன்னா சேர்ந்திருக்க முடியாது. தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி சொல்லாது. துருவங்கள் பிரிஞ்சிருக்கலாம், ஆனா என் உயிருக்கு மேலான என் தங்கையையும் உன்னையை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. பாரு ஆனந்தா, நான் உண்மையை சொல்றேன். நீ என்ன விட்டு போயிட்டீன்னா அது எனக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். இல்ல, சுருக்கமா சொல்றேன், நான் தன்மானம் உள்ளவன். உன்னுடைய உதவி இல்லாம இந்த உலகத்துல எங்கேயும் எப்படியும் வாழ முடியுங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. உன் தைரியத்தையும் தன்மானத்தையும் இட போடுறதுக்காக நான் இப்படி பேசுறேன். ஆனந்தா, இவ்வளவு உறுதி உள்ளம் படைச்ச நீ எனக்கு மச்சனா வந்ததை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? எவ்வளவு பெருமைப்படுறேன். இந்த வீட்டுல நீ இருக்கணும், உனக்காக என் தங்கை இருக்கணும், அவளுக்காகவே நான் இருக்கணும். இப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் இருந்து ஒத்துமையா ஒரே குடும்பமா வாழணும்னு தப்பா நான் பிரியப்படுறேன். இவ்வளவு எதுக்கு? ஒரே வார்த்தை, உங்க கூட இந்த வீட்டுல இருக்கிறது என் மச்சானுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என்னமா? ஆமாண்டா தம்பி, ஒண்ணு அவர் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நம்ம ஆனந்தம் இருக்கணும். 2ல் 1 இன்னைக்கே முடிவு கட்டணும். இவ்வளவுதான். அம்மா, இது என் வீடு இல்லையே, ராதா வீடு தானே. அதனாலதான் ராதா நிலையம்னே பேரு வச்சு. அவ இந்த வீட்டுல தன் கணவனோட ஆடிப்பாடி திரியணும், அழகா குடும்பம் நடத்தணுங்கிறது என்னுடைய ஆசை. அம்மா ராதா, நீ உன் குடும்பத்தாரோட சௌக்கியம் வருமா? நான் மாலதி. அண்ணா அண்ணா, சக்கா சீக்கிரம் பரப்பு. மாலதி சீக்கிரம் பரப்பு. அண்ணா அண்ணா, நீங்க என்ன விட்டு போக வேண்டாம், போகவே வேண்டாம். ராதா, நான் உன்னை விட்டு போகலம்மா, இந்த வீட்டை விட்டு தான் போறேன். அதுவும் உன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் சௌரியத்துக்காகவும் தான் போறேன். எனக்காகவா இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு போறீங்க? ராதா, இந்த வீட்டை பிரிச்சா
கேவலம் இரும்பு மரமும் தான் மிஞ்சும். ஆனா என் இதயத்துல உனக்காக கட்டி வச்சிருக்கிற அன்பு கோட்டை அப்படிப்பட்டது இல்லம்மா. அது தியாகம் லட்சியமாகிய உயிரணுக்களால் கட்டப்பட்டது. அதை அசைக்கவோ அதுல இருந்து நம்ம 2 பேரையும் பிரிக்கவோ யாராலையும் முடியாதும்மா, யாராலையும் முடியாது. ஐயோ, கடைசி வரைக்கும் உங்க கூட சேர்ந்து இருந்தே காலம் கழிச்சுலாம் நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேம்மா, நான் கொடுத்து அண்ணா. அண்ணே, எங்க அண்ணன் மேல ஆடையா சொல்லு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அண்ணே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. விடிஞ்சதுல இருந்து விளக்கு வைக்கிற வரைக்கும் நான் இனிமே யார பார்த்து அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவேன். ராதா, அண்ணி. மறுபடி என் இருதய வெடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் புறப்படு. அண்ணா, நான் வரேன், ராதா. ஐயோ, அண்ணி. ராதாம்மா, சத்தா. ஐயோ, எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போறீங்களே. குடும்பம்னு இருந்தா சண்டை சச்சரவு எல்லாம் சகஜம்தான். கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும். அதுக்காக கவலைப்படுறீங்க. மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அதாவது இந்த முனிசிபல் எலெக்ஷன்ல நம்ம 10வது வார்டுக்கு உங்களையே அபேட்சகரா போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். ஐ எம் சாரி மிஸ்டர் ரத்தனம், எனக்கு இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு சேர்மன் ஆக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த பாருங்க, இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் மிஸ்டர் ரத்தனம் தான் லாய்க்கு. ஏன்னா ஏஜ் எல்லாம் கரெக்டா இருக்கும். அப்கோர்ஸ், ஆனா அதுக்கு வேண்டிய தகுதி, திறமை, செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு. சோ யூ மஸ்ட் அக்செப்ட். நீங்க சேர்மன் ஆயிட்டா நம்ம சொசைட்டிக்கே பெருமைங்க. நான் ஏன் சொல்றேன்னா, எலெக்ஷன்ல நின்னாக்க பல பேருடைய மன வருத்தத்துக்கு ஆளாகணுமேன்னு சொல்றேன். ஆமா, அதுக்காக பயந்துகிட்டு நமக்கு புகழ் தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இழந்துள்ளாமா? தோன்றி புகழோடு தோன்றுங்க. புகழ் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? மிஸ்டர் பாஸ்கர், நீங்களே சொல்லுங்க. உண்மைதான், புகழ் இல்லாத வாழ்க்கை வாசனை இல்லாத பூ மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த நாமினேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. வேண்டாம் மிஸ்டர் ரத்தனம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பெருமை தேடி தர்றதுக்காக இவ்வளவு பெரியவங்க எல்லாம் வந்து சொல்லும் போது நீங்க பிடிவாதம் பிடிக்கலாமா? ப்ளீஸ் புட் யுவர் சிக்னேச்சர். என்னமோ உங்க எல்லாருடைய பிடிவாதத்துக்காக தான் நான் கையெழுத்து போடுறேன். உங்க முயற்சி சக்சஸ் ஆகும்னு எனக்கு தோணல. டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். இந்த 10வது வார்டுல உங்களை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? போய் என்னடா தம்பி, ஆனந்த கையெழுத்து போட்டானா? போடாம நீ சொல்லி கொடுத்தது போல நான் வச்ச கண்ணியில மச்சான் கச்சிதமா விழுந்தாச்சு. மெதுவா பேசுடா. கையெழுத்து. என்ன அது? மச்சான் நிக்கிறாரு. இங்க இங்க இல்ல, எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நமக்கு எதுக்குங்க எலெக்ஷன்? வீணா பண செலவு. அப்படி செலவு பண்ணாலும் நம்ம ஜெயிக்க வேணாம். கரெக்ட். இதே தான் அம்மா கிட்ட நான் சொன்னேன். அது கேட்கலையே. ராணி, ஆனந்தம் ஜெயிக்கணுங்கிறது இல்ல, இந்த ராஜசேகரன் தோத்து போகணும். அதுக்காகத்தான் நம்ம ஆனந்தனை நிறுத்த சொன்னேன். அப்படின்னா கண்டிப்பா நின்னுதான் ஆகணும். உங்க அப்பா ஆஹா, அந்த சதியை என் சதி சைட் பண்ணுதா? அட, சும்மா இருங்க. சரி. பெரிய மனுஷன் எதிர்த்தாதான் பேர் வாங்க முடியும். 10 நோஞ்சான் அடிக்கிறத விட ஒரு பயில்வானுக்கு வெறும் சவால் விட்டா போறோம், உடனே பத்திரிகையில் வந்துருமே. உன் புத்தி கட்ட புருஷனுக்கு நல்லா சொல்லடிமா. அம்மா, புத்தி தான் கெட்டு போச்சு, அப்புறம் என்னத்த சொல்றது? இனி ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை. எவர்திங் ரெடி. உட்கார். என்ன ரெடி? அம்மா, நம்ம தேர்தல் சின்னம் என்ன தெரியுமா? என்ன? சில பேர் பிரியாணியை கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்ல, பிரியாணி செய்யறதுக்கு எது ஆதாரமா உள்ளதோ அதை காட்டி ஓட்டு வாங்கி. புலியை பூனையாக்க வந்த ஆடு, புலிய பூனையாக்க வந்த ஆடு, ஆட்டை கொல்ல வந்த புலி, ஆட்டை கொல்ல வந்த புலி, ஆடு ஆடு புலி 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 இது சாதாரண தேர்தல் இல்லை, மரண தேர்தல். இதோட முடிவுல ஓட்டுகளை என்ன போறது இல்லை, உயிரத்தான் என்ன போறாங்க. செங்கல்ராயா, வாடா. இருங்க, நான் இதுக்கு ஒரு முடிவு செய்யறேன். இப்ப எங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரணும். அனுமதி தரீங்களா? தாராளமா போயிட்டு வாங்க. என்னங்க? இந்த 10வது வார்டுக்கு நீங்க ரொம்ப ஈஸியா அண்ணன் போஸ்டா வரலாம். ஆனா இந்த சமயம் பார்த்து உங்க மைத்துனர் இதே வார்டுக்கு நாமினேஷன் கொடுத்திருக்காரு. என்ன நியாயம்? ஏதோ ஒரு வஞ்சத்தை மனசுல வச்சுதான் ஆனந்தம் இவர் எதிர்க்கிறார். நீங்க சொல்றதுதானே சரி. இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து விடமாட்டேன்னு ஒரே பிடிவாதம் பண்ணீங்க. இப்பவும் விடக்கூடாதுன்னு தான் சொல்றோம். உங்க மைத்தனருக்காக காசு படத்தை விட்டு கொடுக்கலாம், கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. இந்த எலெக்ஷன்னால உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ல எங்களுக்கும் பங்கு உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. சரி மிஸ்டர் ராஜு, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். மிஸ்டர் பாஸ்கர், போலாம். ராதா ராதா,
புருஷனே எனக்கு போட்டியா வர்றாங்க. இல்லைன்னா மாலதி, மாலதி, இத பாரு, யார் வந்திருக்கா பாரு. ராதா, அண்ணி, மாறாதா அண்ணி, அண்ணனும் நீங்களும் இல்லாத அந்த வீடு விக்கிரகங்கள் இல்லாத கோவில் மாதிரி வெறிச்சோடி போயிருக்கு. நீங்க வந்ததோடு என் நிம்மதியே போயிடுச்சு. சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி சீக்கிரம். அண்ணா, நான் உங்களை பார்க்க இன்னொரு வீடு தேடி வரவும் எனக்கு நீங்களே உபச்சாரம் பண்ணும்படியாகவும் ஆயிடுச்சு. உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இப்படி ஒரு பெரிய பிரிவு ஏற்படும் தெரிஞ்சிருந்தா நான் ஏழையாவே இருந்திருப்பேன். ஏழையாவே இருந்திருப்பேன். நடந்து போச்சு. இனி பேசி என்ன பிரயோஜனம்? எவ்வளவுக்கு எவ்வளவு பிரிச்சமோ அவ்வளவு அழுத. இனிமே அழாதேம்மா, இனிமே அழாது. இத பாரு, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆனந்தன் எப்படி இருக்காரு? உங்க ஆசீர்வாதத்தால் சௌக்கியமா இருக்காரு. என்னையும் நல்லா வச்சிருக்காரு. அப்பா, இந்த ஒரு வார்த்தையில தான்மா என்னுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அண்ணா, என்னம்மா? நீங்களும் அவரும் தேர்தல்ல போட்டி போடுறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு உன் புருஷன்கிட்ட சொல்லுமா. அண்ணி, அவருடைய பிடிவாத குணம் உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக அண்ணா கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா? பிடிவாத குணம் உள்ளவங்க நினைச்சதை எல்லாம் சாதிக்கணும், பெருந்தன்மையானவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். இதுதான் உன் புருஷனுடைய தத்துவமா? ஐயோ, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அண்ணி. நானா தான் வந்து கேட்கிறேன். ஏன்னா அண்ணன் பட்டம் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறவர் இல்லை. அவர் ஆசைப்படாம இருக்கலாம், நான் ஆசைப்படுறேன். ராதா, ராதா, உன் புருஷன் பூமாலையோட புகழ் முழக்கத்தோட ஊர்வலம் வரணும். அந்த ஊர்வலத்துக்கு என் புருஷன் கொடி பிடிக்கணும்னு நினைக்கிறியா? உண்மையான அன்புள்ள எந்த தங்கையும் அப்படி நினைக்க மாட்டா. அன்பு அன்புன்னு சொல்லித்தானே எல்லாருமா சேர்ந்து அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. இன்னும் அந்த அன்புங்கிற ஆயுதத்தை எத்தனை நாளைக்கு உபயோகப்படுத்தி எங்களை அழிக்க போறீங்க? சொல்லு ராதா. என்ன மன்னிச்சிருங்க. தன்னுடைய கணவருக்காக பறிஞ்சு பேச உங்க தங்கைக்கு இருக்கிற அதே உரிமையை எனக்கு கொடுங்க. அவர் கவுன்சிலர் ஆகணும்னு உங்க தங்க ஆசைப்படும் போது நீங்க சேர்மன் ஆகணும்னு நான் ஆசைப்படுறதுல தப்பு என்ன? நீங்களே சொல்லுங்க. ராதா, உனக்காக உங்க அண்ணன் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் செய்துட்டார். மிச்சம் இருக்கிறது மானம் ஒண்ணுதான். உயிரை விட மேலான அந்த மானத்தையும் உன்னுடைய அன்பின் பேரால கேட்க போறியா? சொல்லு ராதா, சொல்லு. இல்ல நீ இல்ல, எனக்காக எங்க அண்ணன் செய்திருக்கிற தியாகங்கள் போதும். நான் இனிமே அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன். மன்னிச்சிடுங்க. வணக்கம். வாப்பா, உட்கார்ந்து நேரத்தை வீணாக்காத, உடனடியா காரியத்தை முடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு உத்தரவு. அப்படி என்னப்பா அவசர காரியம் உங்களுக்கு? தேர்தல் செலவுக்கு பணம் தேவை. தேர்தல் செலவுக்கு பணம்? ஏய், குடும்ப செலவுக்கு எவ்வளவு வேணாலும் கேள்வி கொடுக்குறேன். இந்த தேர்தல் கிருதல் சொல்லி என்னுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவர் ஒண்ணு கடனாவோ எனாமாவோ கொடுக்க வேண்டாம், நமக்கு சேர வேண்டியதை கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னான். சேர வேண்டியது? வடங்க வடங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் ஒண்ணும் இல்ல, சொத்துல உங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய பாகம் இருக்குல்ல, அதை பிரிச்சு. பாகம் பிரிக்க நீ யாரா? நான் பந்து. நான் எங்கேயோ ஒரு கிரவுண்ட்ல கிடக்க வேண்டியவன், அந்த வீட்டுல கிடக்குறேன். அவங்க உதைச்சாங்க, இங்க வந்து விழுந்தேன். நீங்க உதைங்க, அங்க போய் விழுந்துடுறேன். இதப்பா, பாகங்கிற பேரால ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். இது பிரிக்கிறதுக்காக சேர்த்த சொத்து இல்ல, என் தங்கையினுடைய வருங்கால வாழ்க்கைக்காக நான் பாடுபட்டு சம்பாதிச்ச பணம். அதை பாழாக்க யாராலையும் முடியாதுன்னு போய் சொல்லுப்போம். ஐயோ பந்து, உன்னை உதச்சிருப்பாருன்னு நினைச்சேன். உழைச்சு போய்க்க கையால் ஆகாதாளுங்க பொம்பளை சொத்துல ஏன் உரிமை கொண்டாட வந்துட்டீங்க? எனக்கு வெக்கமா இல்ல? போய் இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். என்ன செய்யறது, என் சைடு வீக்கு. உன்னையாவது அங்க போய் பணம் கேட்க சொன்னது? என்ன செய்யறது, இருதலை கொள்ளி எறும்பு. போறா வீரா போய் பேச வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டு இப்ப நீயே அவங்கிட்ட வெளியே போய் பணம் கேட்டா என்ன பத்தி அவன் என்னடா நினைப்பான்? அவன் காசை எதிர்பார்த்தா நான் நாமினேஷன்ல கையெழுத்து போட்டேன். ஏன்டா என் மானத்தை வாங்குறேன்? இலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்? ஆனா நீங்க என்னம்மா கப்பலை முழுகிட்டு இருக்கும் போது காரணம் கேக்குறேன். தம்பிக்கு இப்போ மனக்கவலை பாதி பணக்கவலை பாதி. எதுக்கு பணம்? எலெக்ஷன் செலவுக்கு.
இன்னுமா செலவு இருக்கு? அதை ஏம்மா கேக்குற? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, எலெக்ஷன்ல நின்னுப்பாரு. இதுக்கா கவலைப்படுறீங்க? நான் அண்ணகிட்ட வாங்கி தரேன், சாப்பிட வாங்க. போதும், உங்க அண்ணன் கிட்ட நான் பட்டிருக்கிற அவமானம். ச்சே, என் வாழ்க்கையே உங்க அண்ணன் பிரச்சனையா போயிடுச்சு. இந்த தீராத பிரச்சனை என்னைக்கு தீருமோ? நீ கொஞ்சம் ஒதுங்கிக்க. என்னடா அது? உங்க மறைக்குது ஒதுங்குன்னு. இந்த பண நெருக்கடி எப்படி சமாளிக்கிறது? அண்ணே, நீங்களாவது ஒரு யோசனை சொல்லுங்க. நான் சொல்றேன்மா. போச்சு. என்னம்மா அது சொல்லுங்க. உன் கையெழுத்து ஒண்ணு இருந்தா போறோம். ரூபா 100 இல்ல 1000 இல்ல வெத்த ஒண்ணுனாலும் வாங்கலாமா? எப்படிம்மா? உன்னையும் ஆனந்தனை நம்பி எவன்டா கடன் கொடுப்பான்? எம்மாடி, நீ சொத்துக்காரிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீ ஒரு கையெழுத்து போட்டா எந்த லேவாதேவிக்காரனும் கண்ணை மூடிட்டு கடன் கொடுப்பான். ச்சே, கடன் வாங்கியா எலெக்ஷன் செலவு செய்யறது? அதனால என்ன, எப்படியாவது அத்தான் ஜெயிச்சாகணும். இருங்க அண்ணா, பேப்பரும் பேனாவும் கொண்டு வரேன். தம்பி, நல்ல சந்தர்ப்பம். வெறும் கையத்துல அவகிட்ட கையெழுத்து வாங்கிடு. மத்ததெல்லாம் நீ பாத்துக்கிறேங்கறியா? அம்மா, உன் திட்டத்துக்கெல்லாம் என்ன ஒட்டடக்கம்பா யூஸ் பண்றீங்க? ரொம்ப போனா ஒடிஞ்சிருவேன் அம்மா. இந்தாங்கண்ணா, எழுதுங்க. முதல்ல நீ கையெழுத்து போடுமா? சரி. என்னண்ணா? ஒண்ணும் இல்லம்மா, கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் இதுக்கு நான் காரணமாக வேண்டிய கொடுமையும் ஏற்பட்டு போச்சேன்னு நினைச்சேன். கண்களை போச்சு. கவலைப்படாதீங்க. மனசாட்சி உள்ளவங்க கடவுள் கைவிடவே மாட்டார். இந்தாங்க. ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களா? என்ன சங்கர்? இந்த எலெக்ஷன்ல நீங்க வாபஸ் வாங்கிக்கிறது நல்லதுன்னு தோணுதுங்க. ஆமாங்க, ஏன்னா ஆனந்தையா கண்டிப்பா தோத்துடுவாரு. அந்த தோல்விக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி அவர் நம்ம தங்கச்சி திட்டலாம். அதாவது பரவாயில்ல, 1/10 ஊர்வம்பு விலைக்கு வாங்குற அந்த மீனாட்சி அம்மா இத ஒரு காரணமா வச்சு நம்ம தங்கச்சியை திட்டுவாங்களேன்னு தான் பயப்படுறேன். ஐயா, உங்களுக்கு யோஜனை சொல்ல எனக்கு அருகதை இல்லை. இருந்தாலும் இந்த நெருக்கடியை தீர்க்க எதையும் மனசுல பட்டது சொன்னேன், மன்னிச்சு.